Hey fam, welcome to our channel. So welcome to our channel and new video for the streets are ready and you are ready and கேட்குறாங்க. ஸோ கேடிஎம் லவர்ஸ் அண்ட் ஆர்சி லவர்ஸ் உங்களுக்காக ஒரு நியூ வீடியோ தான் இது. ஸோ என்னடா வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேடிஎம்லேயே 160 செக்மெண்ட்டில் ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த அக்டோபர் மந்த். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்கு டஃப் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த யமகா கம்பெனிக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறதுன்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபேவராக 170 to 2 lakhsக்குள்ளேயே இருக்குது. ஸோ 2 லட்சத்துக்குள்ளே அப்படிங்கும்போது 160 கேடிஎம் பிராண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை ஸ்பெக் என்ன பார்த்துறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, லெட்ஸ் கோ டு த கேடிஎம் 160 ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, வாங்க போகலாம். ஸோ இதோட 160க்கு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் ஆல்மோஸ்ட் 38 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்புற மாதிரி எனக்கு தெரியல. சரி, 160 சிசி கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அக்டோபர் தான் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 170 to 180. நம்ம அவரேஜாக ஒரு 2 lakhsக்குள்ளேயே வச்சுக்கலாம், அந்த ரேஞ்சில் வச்சுக்கணும். ஸோ ஓகேங்களா? இது வந்து ஹோண்டா NX 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அனதர் பைக் சிமிலர், அதே மாதிரி சிமிலராக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேடிஎம்மோட 125 சிசிக்கு பதிலாக வந்து 160 லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 2025, இன்னும் 1 month தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன வரப்போகுதுன்னு. இந்த 125 அப்கமிங் மோட்டார் சைக்கிள் வித் 125 சிசி அகைன்ஸ்ட் ஆஸ்ட்ரியன் பிராண்ட், அதுக்கு பதிலாக இதை லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க எங்கே பார்த்தா, இட் இஸ் மெயின்லி கம்ப்ளீட் த அகைன்ஸ்ட் யமகா எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். இதுக்கு எக்ஸ்ட்ரீமாக இது பாப்புலர்னு கேட்டிங்கன்னா MT-15க்கு பாப்புலராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பவர் பார்த்தீங்கன்னா 160 சிசி அண்ட் பார்த்தீங்கன்னா டூயல் சேனலு கொடுத்துருக்காங்க. அண்ட் 14 ஃபார் டார்க் பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 கியர் பாக்ஸ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா 70 inch அலாய் வீலு, சஸ்பென்ஸ் அண்ட் WP சஸ்பென்ஸை கொடுத்துருக்காங்க. ABS ஃபார் சீன் த சேனல் சேவ் த ப்ரொடெக்ஷன் காஸ்ட். ஸோ வந்து ப்ரொடெக்ஷன் காஸ்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 125 வந்து 2.4 lakhs வந்து. ஸோ பட் 160 வந்து கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ டூவல் சேனல் ஏபிஎஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏபிஎஸ் வந்திருக்கு. பட் ஆனால் டிஜிட்டலில் வருதா இல்லை நார்மலாக இதில் வருதான்னு தெரியல, டிஎஃப்டி டிஸ்பிளேல வருதா நார்மலாக வருதான்னு தெரியல. மேக்ஸி டிஎஃப்டி டிஸ்பிளே தான் வரும். ஏன் அப்படின்னா 125லே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். மேபி அவங்க 160 கொடுக்கும்போது டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுப்பாங்க. இதோட பிக்சரை பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியல் பேஜில் போட்டிருந்தது. கம்மிங் சூன்னு போட்டு 160 டியூக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கே எப்போ ஸ்டாக் ஆயிடுச்சு, என்னடா 160ல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஒரு தரமான பைக் வரப்போது லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் நான் பிளான் பண்ணதை 250. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். டூக் 125 200 250 இல்லை 160 390 அப்படிங்கிறது. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டியூக் லவராக இருந்தால் மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.